நண்பர்களே வணக்கம். பிப்ரவரி 21 இன்று சிகப்பு புத்தக தினமாகும். உலக அளவில் மார்க்சிய லெனினிய நூல்களை இன்று படிப்பது வழக்கமாகும். அந்த அடிப்படையில் காரல் மார்க்ஸின் கூலி உழைப்பும் மூலதனமும் நூலினை இன்று உலகம் முழுவதும் படிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் அந்த நூலினுடைய சாரத்தை காண்போம். 1949 ஏப்ரல் 4 முதலாய் நியூ ரெனிஷி ஜிடங் என்ற பத்திரிகையின் தலையங்க கட்டுரை தொடராய் வெளிவந்ததின் தொகுப்பே இந்த கூலியிழப்பும் மூலதனமும் என்ற நூலாகும். பிரசல்ஸில் ஜெர்மன் தொழிலாளர் கழகத்தில் 1847 ஆண்டில் மார்க்ஸ் நிகழ்த்திய விரிவுரைகளை இது அடிப்படையாக கொண்டது. இதுவே தொகுக்கப்பட்டு கூலி உழைப்பும் மூலதனமும் என்ற நூலாக வெளிவந்தது. 1891 ஆண்டு இந்த நூலினை ஏங்கல்ஸ் மார்க்ஸின் மறைவுக்கு பிறகு மீண்டும் பிரசுரிக்கிறார். அப்படி பிரசுரிக்கும் பொழுது அவர் மார்க்ஸ் 1849 பொருளாதாரம் பற்றிய முழு ஆய்வுகளை முடிக்காமல் இருந்த பொழுது எழுதியதால் அதை இந்த நிலைமைகளுக்கேற்ப நான் மார்க்ஸ் எப்படி இருந்தால் மாற்றியிருப்பாரோ அப்படி மாற்றி வெளியிடுவதாக முன்னுரையில் குறிப்பிடுகிறார். மூலத்தில் மார்க்ஸ் தொழிலாளர்கள் தமது உழைப்பை கூலிக்காக முதலாளியிடம் விற்கிறார் என்று எழுதியிருப்பார். அதை ஏங்கல்ஸ் மாற்றி தனது உழைப்பு சக்தியை விற்கிறார் என்று இந்த நூலில் குறிப்பிடுகிறார். ஏங்கல்ஸ் இவ்விதம் கூறுகிறார்: என்னுடைய மாற்றங்கள் ஒரேயொரு விவகாரம் பற்றியவை. மூலத்தின்படி தொழிலாளர் தமது உழைப்பை கூலிக்காக முதலாளியிடம் விற்கிறார். ஆனால் இங்குள்ள வாசகத்தின்படி அவர் தனது உழைப்பு சக்தியை விற்கிறார். இப்படி நான் மாற்றம் செய்திருப்பதற்குரிய விளக்கத்தை கூறுவது எனது கடமையாகும். இது வெறும் சிலம்பம் அல்ல, மாறாக அரசியல் பொருளாதாரம் அனைத்திலுமே மிக முக்கிய விவகாரங்களில் ஒன்றாகும் என்பதை தொழிலாளர்கள் கண்டு கொள்ளும் பொருட்டு நான் அவர்களுக்கு இந்த விளக்கத்தை கூற கடமைப்பட்டிருக்கிறேன். படிக்காத தொழிலாளர்கள் மிகவும் சிக்கலான பொருளாதார பகுத்தாய்வுகளையும் சுலபமாய் இவர்களுக்கு புரிய வைத்துவிட முடிகிறது. மண்டைகணம் கொண்ட நமது மெத்த படித்தவர்களை காட்டிலும் இப்படிப்பட்ட சிக்கலான பிரச்சனைகள் இந்த மெத்த படித்தவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் தீராத புதிர்களாகவே இருக்கின்றன. எப்படி பெரிதும் மேம்பட்டவர்களாவார்கள் என்பதை ஐயமற முதலாளித்துவ வர்க்கத்தினர் தெரிந்து கொள்ளும் பொருட்டு நான் இவர்களுக்கு இந்த விளக்கத்தை கூற கடமைப்பட்டிருக்கிறேன் என்கிறார் ஏங்கல்ஸ். சிக்கலான பொருளாதார பிரச்சனைகளை தொழிலாளி வர்க்கம் சுலபமாக கண்டு கொள்ளும், ஏனென்றால் அது அவர்களுடைய வாழ்க்கை என்றும், மெத்த படித்த மேதாவிகளால் இதை புரிந்து கொள்ள முடியாது, ஏனென்றால் அது அவர்களுடைய வாழ்க்கை அல்ல என்பதையும் மிக தெளிவாக ஏங்கல்ஸ் இங்கு சுட்டிக்காட்டுகிறார். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தொழிலாளி வர்க்கமானது எத்தகைய சிக்கலமான பொருளாதார விதிகளையும் கோட்பாடுகளையும் புரிந்து கொள்ள முடியும் என்ற உண்மையை நாம் ஏங்கல்ஸ் வார்த்தையிலிருந்து முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். மனித உழைப்புத்தான் ஒரு பொருளுக்கு மதிப்பினை அளிக்கிறது. ஒரு துணி உருவாவதற்கு முதலில் பஞ்சு உற்பத்தி செய்யப்பட வேண்டும். அதை விவசாயி தன் உழைப்பால் உருவாக்குகிறான். அந்த பஞ்சானது நூலாக மாற்றப்பட வேண்டும். அங்கு தொழிலாளர்களுடைய உழைப்பு பஞ்சை நூலாக்குகிறது. கடைசியில் நூல் நெய்யப்பட்டு துணியாக மாறுகிறது. ஆக இயற்கையில் உற்பத்தியான பஞ்சு துணியாக வரும் வரை அதனுடைய மதிப்பு கூடிக்கொண்டே வருவது அதில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள உழைப்பால் தான். எனவே உழைப்பு தான் மதிப்பை படைக்கிறது. இது மிக எளிமையானது, அனைவராலும் உணரக்கூடியது. முதலாளித்துவ பொருளாதார அறிஞர்களும் இதனை ஏற்கின்றனர். ஆனால் அந்த உழைப்பினுடைய மதிப்பை எவ்வாறு கணக்கிடுவது
இதில்தான் சிக்கல் எழுகிறது. உழைப்பின் மூலமான இந்த மதிப்பு நிர்ணயத்தை உழைப்பு எனும் பண்டம் குறித்தும் பொருளியலாளர்கள் கையாண்டதும் ஒன்றன் பின் ஒன்றாய் பல முரண்பாடுகளில் அவர்கள் சிக்கிக் கொண்டனர் என்கிறார் ஏங்கல்ஸ். உழைப்பின் மதிப்பை நிர்ணயிப்பது எப்படி? அதில் அடங்கியுள்ள அவசியமான உழைப்பால். ஆனால் ஒரு தொழிலாளியின் ஒரு நாளைக்கு, ஒரு வாரத்திற்கு, ஒரு மாதத்திற்கு, ஒரு ஆண்டுக்கான உழைப்பில் அடங்கியிருக்கும் உழைப்பு எவ்வளவு? ஒரு நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு, ஒரு மாதத்துக்கு, ஒரு ஆண்டுக்கான உழைப்பு தான் அடங்கியிருக்கிறது. அப்படி என்றால் உழைப்பின் மதிப்பை உழைப்பால் தான் நம்மால் கூற முடியும் என்றால் எந்த மதிப்பையும் நம்மால் வந்தடைய முடியாது. அதனால்தான் அந்த உழைப்பினுடைய ஊற்று கண்ணான தொழிலாளி வாழ்வதற்கு அல்லது அந்த தொழிலாளியினுடைய குடும்பம் வாழ்வதற்கு எவ்வளவு செலவாகிறதோ அந்த செலவே உழைப்பினுடைய மதிப்பாக மாறுகிறது, கணக்கிடப்படுகிறது. அந்தந்த கால நிலைமைகளில் ஒரு தொழிலாளி தன் குடும்பத்துடன் ஒரு நாளைக்கு வாழ, தான் உண்ண, உடுக்க, தன்னுடைய இருப்பிடத்திற்கு ஆகின்ற மிக குறைந்தபட்ச செலவான அளவே அவருடைய கூலியாக கணக்கிடப்படுகிறது அல்லது அவர் கூலியாக மதிப்பிடப்படுகிறது. ஆக பொருளியலாளர்கள் எதை உழைப்பின் உற்பத்தி செலவாய் கருதினார்களோ, அதாவது அந்த தொழிலாளி வாழ்வதற்கான செலவு, அது உயிருள்ள தொழிலாளியின் உற்பத்தி செலவாகுமே அன்றி உழைப்பின் உற்பத்தி செலவல்ல. இந்த தொழிலாளி முதலாளிக்கு விற்றது தனது உழைப்பை அல்ல, உண்மையில் அவருடைய உழைப்பு ஆரம்பமானதும் அது அவருடைய உடைமையாய் இல்லாமல் போகிறது என்கிறார் ஏங்கல்ஸ். அதாவது முன்கூட்டியே ஒப்பந்தம் போட்டு ஒரு தொழிற்சாலையிலோ அல்லது ஒரு நிறுவனத்திலோ ஒரு தொழிலாளி சேரும் பொழுது அவருடைய உழைப்பை விற்றுவிடுகிறார். அது துவங்கும் பொழுதே அவருக்கு சொந்தமாய் இல்லை. அவருக்கு சொந்தமாய் இல்லாததை அவரால் எப்படி விற்க முடியும்? ஆக அவர் எதை விற்கிறார் என்றால், அவர் அந்த குறிப்பிட்ட கூலி தொகைக்காக தனது உழைப்பு சக்தியை குறிப்பிட்ட நேரத்திற்கோ, நேர வீத கூலியாக இருந்தால் அல்லது குறிப்பிட்ட அளவு பண்ட உற்பத்திக்காகவோ, இவ்வளவு பண்டத்தை உற்பத்தி செய்தால் இவ்வளவு கூலி என்று சொல்கிறோமே, அது வேலை வீத கூலி. அந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு அந்த உழைப்பு சக்தியை முதலாளியின் உபயோகத்தில் விட்டு வைக்கிறார் அல்லது உழைப்பு சக்தியை வாடகைக்கு விடுகிறார். அவர் உடலுடன் ஒன்றி இருப்பது, தொழிலாளியின் உடலுடன் ஒன்றி இருப்பது உழைப்பு சக்தி. எனவே அவருடைய உற்பத்தி செலவு உழைப்பின் உற்பத்தி செலவாகிறது. ஆக ஒரு தொழிலாளி தன்னுடைய உழைப்பு சக்தியை ஒரு மாதத்திற்கு முதலாளியிடம் விற்பதற்கு ஒப்பந்தம் போட்டு செல்கிறார். அது ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் உழைப்போ அல்லது அந்த காலகட்டத்தில் 12 மணி நேர உழைப்பாகவோ இருந்தது. ஆக அந்த முதலாளி என்ன சொல்கிறார் என்றால், இந்த 8 மணி நேரமோ அல்லது 12 மணி நேர உன்னுடைய உழைப்பு சக்திக்கான கூலியை நான் தந்துவிட்டேன், அதுதான் ஒப்பந்தம். எனவே நீ அந்த நேரத்திற்கு என்னிடம் உழைக்க வேண்டும் என்று கூறுகிறார். பஞ்சை நூலாக்கும் ஒரு தொழிற்சாலையை எடுத்துக்கொள்வோம். அந்த தொழிற்சாலையில் அந்த பஞ்சு நூலாகும் பொழுது ஒரு 10 கிலோ அல்லது 1000 கிலோ பஞ்சு 1000 கிலோ நூலாக மாறுகிறது என்றால், அந்த 1000 கிலோ பஞ்சின் விலை 1,00,000 ரூபாய் என்று கொண்டால், 1000 மீட்டர் துணி உற்பத்தி செய்யப்படுகிறது எனும் பொழுது அது 1,50,000 ரூபாய்க்கு அந்த முதலாளி விற்கிறார் என்று கொள்வோம். இதில் இந்த துணியில் உள்ள ஒவ்வொரு மூலப்பொருள்களுடைய மதிப்பு மாறாதது, அதனுடன் அப்படியே சேருவது. அதாவது பஞ்சினுடைய விலை என்பது ஒரு 80,000 ரூபாய் என்று கொண்டால், அந்த பஞ்சினுடைய 80,000 நூலில் 80,000ஆகத்தான் சேர்கிறது. அவருடைய அந்த தொழிற்சாலையை நடத்துவதற்கான செலவுகள், ஒரு நாள் செலவை சேர்த்தால் அந்த ஒரு நாள் செலவு அப்படியே ஒரு நாள் செலவாக அந்த உற்பத்தி பொருளில் சேர்கிறது.
அவர் வாங்கிய இயந்திரம், அந்த இயந்திரம் 10 வருடம் வேலை செய்ய வேண்டும் என்றால், அந்த 10 வருடத்தில் ஒவ்வொரு நாளும் அந்த இயந்திரம் எவ்வளவு மதிப்புக்கு வாங்கப்பட்டதோ அதை நாம் வகுத்தால் வருகின்ற அந்த தேய்மானமானதும் இதில் சேர்க்கப்படுகிறது. எதில்? இந்த துணியினுடைய மதிப்பில். இவ்வாறு அந்தந்த மூலப்பொருள்களினுடைய, அந்த இயந்திரத்தினுடைய அல்லது உற்பத்தி ஆகின்ற செலவுகள் அப்படியே சேர்கிறது என்று வைத்துக்கொள்வோம். இவையெல்லாம் சேரும் பொழுது கடைசியாக அன்றைக்கு 100 தொழிலாளி வேலை செய்கிறார் என்றால் அவருடைய கூலியும் சேர்வதாக கொள்வோம். ஆக ரூ. 1,00,000 பஞ்சு, மூலப்பொருள், இந்த இயந்திரம், கூலி, அவருடைய நிர்வாக செலவுகள்லாம் சேரும் பொழுது ரூ. 1,30,000 வருகிறது. ஆனால் அவர் விற்பது ரூ. 1,50,000 அன்றைய உற்பத்தி பொருளை என்று கொள்வோம். இதில் இது அனைத்தும் சேருவது 1,10,000 என்றும் இவங்களுடைய கூலி என்பது 20,000 என்றும் கொள்வோம். ஆக ரூ. 1,30,000 என்பதில் இவருடைய கூலி 20,000 தான் இருக்கிறது என்று எடுத்துக்கொள்வோம், தொழிலாளர்களுடைய அன்றைய கூலி. ஆக தொழிலாளி என்ன கேட்கிறான் என்றால், நான் இந்த பஞ்சை நூலாக்குவதில் என்னுடைய உழைப்பு சக்தி என்பதுதான் இந்த மதிப்பினை உருவாக்கியுள்ளது, கூடுதல் மதிப்பினை உருவாக்கியுள்ளது. மற்ற அனைத்தும் அதனுடைய மதிப்பை தான் அதில் சேர்த்திருக்கிறது. எனவே நீ எனக்கு 20,000 கூலி என்று சொல்கிறாய். உன்னுடைய சம்பளத்தையும் சேர்த்த பிறகும் கூட உனக்கு வருகின்ற அந்த கூடுதல் 20,000, 1,30,000 கூடுதலாக வருகின்ற அந்த 20,000 என்பது என்னுடைய உழைப்பு சக்தியின் விளைவாக வந்தது தானே என்று இவர் கேட்கிறார். ஆக நீ சொல்கின்ற அந்த 20,000 கூலி குறைவாக கொடுக்கப்பட்டது, அதாவது பாதியாக கொடுக்கப்பட்டது. 40,000 பதில் 20,000 கொடுக்கிறாயே, இதை நான் 8 மணி நேரம் என்று ஒப்பந்தம் போட்டேனே, 4 மணி நேரத்திலே செய்து முடித்திருப்பேன் அல்லவா? மீது 4 மணி நேரம் யாருக்காக நான் உழைத்தேன் என்று தொழிலாளி கேட்கிறான். உடனே முதலாளி சொல்கிறார், அது உனக்கு தேவையில்லாதது. உன்னுடைய ஒப்பந்தம் படி நீ எனக்கு 8 மணி நேரம் உழைக்க வேண்டும். அந்த உழைப்பு சக்தியை செலவிட வேண்டும். அந்த செலவிடப்பட்டால் வருகின்ற அந்த மதிப்பானது முழுதும் எனக்கே சொந்தம் என்று முதலாளி வாதிடுகிறார். ஆக இங்கு இந்த உழைப்பு சக்திக்கு அவர்கள் மதிப்பிடுகின்ற கூலி என்பதும் அந்த உழைப்பு சக்தியால் அந்த இறுதி உற்பத்தி செய்யப்பட்ட பண்டத்திற்கு வருகின்ற மதிப்பு என்பதும் வேறு வேறான அளவுகளில் இருக்கின்றது. வேறு வேறு அளவுகளில் இருந்தால்தான் அந்த முதலாளியால் லாபத்தை ஈட்ட முடியும். அந்த லாபம் என்பது அந்த முதலாளி அவர் உழைப்பிற்கான ஊதியத்தை சேர்த்த பிறகும் கூடுதலாக வருவதாகும். அவர் எங்கு முதல் மூலதனம் போட்டாரோ அதற்கு கொடுக்கின்ற வட்டியும் கூட்டிய பிறகு வருகின்ற ஒரு லாபமாகும். ஆக தொழிலாளியினுடைய பொருளாதார நடவடிக்கையில் அவன் ஒரு நாளைக்கு தன்னுடைய உழைப்பு சக்தியை விற்பதற்காக முன்கூட்டியே போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி மதிப்பை 2 மணி நேரத்திலோ 4 மணி நேரத்திலோ 5 மணி நேரத்திலோ அவன் உருவாக்கி விடுகிறான். மீதி அவன் உழைப்பது உபரியாக, கூலி கொடுக்கப்படாத உழைப்பாக, இலவச உழைப்பாக முதலாளியிடம் போய் சேருகிறது. அந்த கூலி கொடுக்கப்படாத இலவசமான உழைப்பு என்பதுதான் உபரி மதிப்பை அந்த முதலாளிக்கு பெற்றுத்தருகிறது. இந்த கூலி உழைப்பாளியினுடைய உபரி உழைப்பானது, கூலி பெறாமல் இலவசமாக உழைக்கின்ற உழைப்பானது அந்த முதலாளிற்கு உபரி மதிப்பை உருவாக்குகிறது. இவ்வாறு உற்பத்தி நடைமுறையில் தினம்தோறும், மணிதோறும், வாரந்தோறும், ஆண்டுதோறும் உருவாகின்ற அந்த உபரி மதிப்பு தான் ஒன்றாக சேர்ந்து
மிக பெரும் மூலதனமாக, லாபமாக அந்த முதலாளிக்கு மாறுகிறது. இந்த மூலதனம் யாருக்கு சொந்தம்? இந்த நியாயமாக பார்த்தால் இந்த தொழிலாளர்கள் அனைவருக்கும் சொந்தம். ஆனால் இந்த முதலாளித்துவ பொருள் உற்பத்தி முறையினுடைய அரசியல், பொருளாதார விதிகள் மற்றும் அந்த அதிகார ஆட்சி முறையின்படி தொழிலாளியால் அதற்கு உரிமை கோர முடியாது. அந்த முதலாளி தான் அதை எடுத்துக்கொள்வான். அதற்கு தான் அனைத்து சட்டங்களும் வகுக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு 1 வருடம் 2 வருடத்தில் சேர்ந்த அந்த மூலதனத்தை கொண்டு மீண்டும் அந்த முதலாளி ஒரு தொழிற்சாலையை ஆரம்பிக்கிறான். மீண்டும் அதிகமான கூலி உழைப்பாளிகளை பணியில் அமர்த்துகிறான். மீண்டும் அதிகமான மூலதனத்தை உருவாக்குகிறான். ஆக தொழிலாளர்கள் தம்முடைய கூலி கொடுக்கப்படாத உழைப்பினால் உருவாக்கப்பட்ட மூலதனத்திற்கு தானே அடிமையாகிறார்கள். மேலும் மேலும் தொழிலாளர்களை அடிமைப்படுத்துகின்ற ஒரு மூலதனத்தை உருவாக்கி கொடுக்கிறார்கள். ஆக முதலாளிக்கு கூலி வாங்காமல் இலவசமாக உபரியாக உழைக்கின்ற அந்த கூலி உழைப்புத்தான் மூலதனத்தை உருவாக்குகிறது என்பதை காரல் மார்க்ஸ் இந்த நூலில் விரிவாக எடுத்துரைக்கிறார். இந்த உபரி உழைப்பு, உபரி மதிப்பு உண்மையை காரல் மார்க்ஸ் தான் கண்டறிந்தார். அதுவரை முதலாளிகள் நீ எவ்வளவு உழைப்பை விற்கிறாயோ, உழைப்பு சக்தியும் ஒன்றல்ல, அவர்கள் கூறுவது உன் உழைப்பையே விற்றுவிட்டாய், ஆக அதற்கு நான் கூலி கொடுத்து விட்டேன், சமமானது பரிமாறிக்கொள்ளப்பட்டது என்று தொழிலாளிகளை ஏமாற்றி வந்தனர். நான் சந்தையில் இதை அதிக விலைக்கு விற்கிறேன் என்று கூறி வந்தனர். சந்தையில் அந்த மதிப்பை விட அதிக விலைக்கு விற்பதோ குறைவான விலைக்கு விற்பதோ என்பது அந்த சந்தையில் உள்ள வாங்குபவரும் விற்பவருக்கும் உள்ள ஒரு உறவாகும். அதாவது இவன் மதிப்பை விட அதிகமாக விற்கிறான் என்றால், வாங்குபவன் மதிப்பை விட அதிகமாக வாங்குகிறான் என்றால் அவன் அங்கு இழக்கிறான், இவன் அங்கு அதனால் பலனடைகிறான். ஆனால் இந்த லாபமானது பொருள் உற்பத்தி முறையிலேயே அதற்கு வந்த மதிப்பு, அந்த பொருளாக உருவானதால் வந்த மதிப்பை அடிப்படையாக கொண்டுதான் உபரியாக, வேண்டுமானால் நாம் கொள்ளை லாபம் என்று சொல்லலாம், ஏற்படுகிறது. ஆனால் இந்த வாங்கும் விற்கும் நடவடிக்கையில் புதிதாக எந்த மதிப்பும் உருவாகவில்லை. இதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். மதிப்பு என்பது உற்பத்தி நடைமுறையிலேயே உருவாகிறது. சந்தையில் பரிமாற்றம் நடக்கும் பொழுது ஏற்படுகின்ற லாப நட்டமானது தனித்து ஆராயப்பட வேண்டியது. அதில் ஒருவர் அடையும் நட்டம் மற்றவருக்கு லாபமாக செல்லலாம். ஆனால் அது புதிய மதிப்பை உருவாக்குவதில்லை. அது தனித்து ஆராயப்பட வேண்டியது. நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த நூலிலிருந்து ஒரு தொழிலாளி, அது மூளை உழைப்பை செலுத்துகின்ற தொழிலாளியாக இருந்தாலும் சரி, உடல் உழைப்பை செலுத்துகின்ற தொழிலாளியாக இருந்தாலும் சரி, எந்தவித தொழிலாளியாக இருந்தாலும் சரி, அவன் ஒரு கூலி உழைப்பாளி தான். இன்று வங்கிகளில் பணியாற்றுபவராக இருந்தாலும் சரி, ஒரு தொழிற்சாலையில் ஒரு தொழிலாளர்களுடைய மேலாளர் அல்லது ஒரு நிதி சார்ந்த துறை, அனைவருடைய கூலி அந்த பொருளில் மதிப்பாக கூட்டப்படுகிறது. உற்பத்தி பொருளில் அதைவிட அதிக மதிப்பிற்குத்தான் ஒரு முதலாளி விற்பான். ஆக இவர்களுக்கு எவ்வளவு கூலி குறைவாக கொடுக்கிறானோ அதுதான் ஒரு முதலாளிகளுடைய லாபமாகும். அந்த கூலி உழைப்பு தான் லாபத்தை உருவாக்குகிறது. முன்பு 12 மணி நேரம் வேலை செய்யும் பொழுது 6 மணி நேரம் இவன் உழைத்தான் என்றால் 6 மணி நேரம் முதலாளிக்கு உழைத்தான். தொழிலாளர்களுடைய வர்க்க போராட்டத்தின் விளைவாக மார்க்சியம் அவர்களுடைய கண்களை திறந்ததின் விளைவாக, மார்க்சியம் இந்த பொருளாதார சுரண்டலை அம்பலப்படுத்தியதன் விளைவாக, அறிவியல் பூர்வமாக முதலாளித்துவ பொருளாதார அறிஞர்களே அதை மறுக்க இயலாத அளவிற்கு மார்க்சியம் அம்பலப்படுத்தியதின் விளைவுதான்
8 மணி நேர வேலை சட்டம் வந்தது. அல்லது உபரியாக வேலை செய்யும்பொழுது அவர்களுக்கு அதற்கு கூலி கொடுக்க வேண்டும் என்ற சட்டம் வந்தது. இவை அனைத்தும் இந்த முதலாளித்துவ சுரண்டலை மார்க்சியம் அம்பலப்படுத்தியதால் மட்டுமே நடந்தது. மார்க்சியத்தை எதிர்க்கின்ற, மார்க்சியத்தை வெறுக்கின்ற தொழிலாளர்களோ, உழைப்பாளர்களோ அல்லது மத்தியதர வர்க்கத்தினரோ அவர்களையும் அறியாமல் மார்க்சியத்தினுடைய இந்த ஆய்வினால் அன்றாடம் வாழ்ந்து கொண்டும் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு கௌரவமான வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்றால் அதற்கும் மார்க்சியம்தான் காரணம் என்பது ஒரு உண்மையாகும். எவ்வாறு நம் உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் நாம் சாப்பிட்ட பிறகு ஆற்றலை ஒவ்வொரு செல்லுக்கும் அளித்து கொண்டிருப்பது நம்மால் உணர முடியவில்லையோ, அவ்வாறு மார்க்சியத்தினுடைய இந்த அறிவு ஒளியானது உலகம் முழுவதும் இருக்கின்ற தொழிலாளி வர்க்கத்திற்கு அவர்களுடைய அறிவு கண்ணை திறந்து போராட்டத்தில் ஈடுபடுத்தி அன்றாடம் முதலாளியுடன் அவருடைய கொள்ளை லாபத்தை தடுத்து முடிந்த அளவிற்கு தொழிலாளிக்கு வரவேண்டிய நியாயமான ஊதியத்தை பெற்றுத்தருகிறது என்ற உண்மையை ஒரு கணமும் நாம் மறக்கக்கூடாது. அந்த அடிப்படையில் இந்த கூலி உழைப்பும் மூலதனமும் நூல் என்பது பிற்காலத்திய மார்க்சிய அரசியல் பொருளாதார கோட்பாட்டு உருவாக்கத்திற்கான ஒரு அடிப்படை நூலாக இன்றளவும் திகழ்கிறது. எனவே நண்பர்களே, இதை ஆழமாக படித்து புரிந்து கொள்ளுமாறு வேண்டுகிறேன். உலகத்தில் மிக எளிமையாக தொழிலாளர்களால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு தத்துவம் மார்க்சியமாகும். சிறிது ஆழமாக நேரத்தை செலவிட்டு நாம் கற்றுக்கொண்டாலே அல்லது அதை பற்றிய விளக்கங்களை மார்க்சியம் கற்றவர்களிடம் சிறிது நேரம் பேசினாலே நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையுடன் மேலும் மேலும் மார்க்சியத்தை ஆழமாக கற்று வர்க்க போராட்டத்தில் ஈடுபட்டு இந்த உலகை வர்க்கமற்ற, தனி சொத்துடைமையற்ற அனைவருக்கும் அனைத்தும் பெறக்கூடிய ஒரு உன்னத சமுதாயமாக மாற்றும் போராட்டத்தில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வோம். புரட்சி ஓங்குக. நன்றி.